எங்கே போகிறோம்? மலையை நோக்கி போகிறோம். இங்கே என்னென்ன பார்ப்போன்னு தெரியல. நிறைய பாம்புலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கு ஒரு குரங்கை பார்த்தாச்சுங்க. அங்கே தெரியுதுங்களா ரெட்டடா? அது எல்லாமே ரம்புத்தானுங்க. கீழே விழுந்து அவ்வளோதான் போல. வந்ததுக்கு வருத்துங்க. ஹாய் ஹலோ மக்களே. ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வின்சர் நேச்சர் பார்க். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரீ டாப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே போக போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். எடுத்ததுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன பிரிட்ஜு. ஸோ இந்த சைன் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வீனஸ் வாக், ரைட் சைடில் தான் ட்ரீ டாப் வாக் இருக்குது. ஸ்குவிரல் ட்ரெயில், வீனஸ் லைன், வீனஸ் லோப், அங்கோனா ட்ரெயில். அங்கே போகலாம். சூப்பராக அந்த ஃபுட் பாத் வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். அங்கங்கே இங்கே என்னென்ன பார்ப்போன்னு தெரியல. நிறைய பாம்புலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இருக்குமா, பள்ளி இருக்குமா, நம்ம லக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணியை வந்து தேங்கியிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்ததுக்கு ஒரு குரங்கை பார்த்தாச்சுங்க. அது நம்மளை பார்க்குது என்ன பண்ணுறீங்கன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் வந்துருக்காங்க. டீம் ஆஃப் ஃப்ளை ஃபிஷ் என்கவுண்டர்ஸ். பார்க்கலாம் நம்மளுக்கு என்னென்ன இங்கே எதனா பார்க்க முடியுமான்ட்டு. அங்கே தெரியுதுங்களா ரெட்டடா? அது எல்லாமே ரம்புத்தானுங்க. பட் நம்மளோட கிறகும் எதையுமே பறிக்க முடியாது. இங்கே பார்த்தீங்களா ரம்புத்தான் வந்து கீழே எப்படி கொட்டி போயிருக்கு. பட் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு வந்து சரமுறையாக ஃபைன் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள். ஓ, இவ்வளோ சின்னதுலேயே இருக்குது. இது மேலேருந்து விழுந்திருக்கான்னு தெரியலையே. எங்கே தெரியுது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுங்க. மேலே பாருங்களேன், பெருசாக வளர்ந்துருக்கு. நிறைய பேர் மார்னிங் ஜாக்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறோம். இந்த பாதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குங்க. மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா பயங்கரமாக வழுக்குது. ஒரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. இது போயிட்டே இருக்குங்க, ஒரு முடிவே இல்லாமல். பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு. ஒரு அடர்ந்த காடு. இந்த வழியை பார்த்திங்கன்னா பாறை வழிகள். நம்ம டோரா முஜ்ஜி மாதிரி தான். எங்கே போகிறோம்? மலையை நோக்கி போகிறோம், ட்ரீ டாப் நோக்கி போகிறோம். சேட்டைக்கார பையன் பார்த்திங்களா, ஏதோ சேட்டை பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்ன சேட்டை பண்ண போகிறான்னு தெரியலையே. நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம கையில் எதுவும் இல்லை, என்னத்தை பிடிச்சி எடுக்க போகிறான்னு தெரில. உஷாராகணும். பல சோதனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 350 மீட்டர் தான், போயிடலாம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. அப்படியே ஆடுதுங்க சஸ்பென்ஷனில். செம்ம வியூங்க. அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டையை கலப்புது. நல்ல வெதரும். என்னென்னா திரும்பி போகக்கூடாதான், நம்ம இப்படி தான் நடக்கணும். ஸோ இப்படி நடப்போம். பிரிட்ஜு பார்த்திங்கன்னா அப்படியே ஆடுது, சக்க 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 சக்கன்னு ஆடுது. அங்கே ஒரு குரங்கு இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே வராமல் பாருங்கள், உஷாராக இருக்கணுங்க. எதனா பிடிங்கிட்டு போயிட்டு போகிறான். நம்ம கையில் எதுவும் இல்லை, குதிக்க போகிறான். ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போனான்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
இந்த வியூ பாருங்களேன். நம்ம அங்கே தான் இருந்தோம், மேக்கரிச்சி. அங்கே தான் இருந்தோம், மேக்கரிச்சி. அப்படியே நடந்து போகலாம். சூப்பர் வியூங்க, அட்டகாசமாக இருக்குது. இது கீழே பாருங்களேன், இந்த தடி இருக்குது பாருங்க. விழுந்தனா அவ்வளோதான் போல். அப்படியே சுற்றி ஒரு வியூ எடுக்கிறவங்க. அடர்ந்த காடு, கீழே விழுந்து அவ்வளோதான் போல். கேர்ஃபுல்லாக மொபைலை பார்த்துக்கணும். சரி வாங்க போகலாம். அங்கங்கே குரங்கு இருக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனா பிடிங்கிட்டு போயிடுவானான்னு பயமாக இருக்குது. பின்னாடி வியூ தெரியுதுங்களா எவ்வளோ பிரச்சனை. அப்படியே ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அதுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜு. வந்ததுக்கு வருத்துங்க, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிட வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக இந்த பிரிட்ஜோட ஒர்க்கை முடிச்சாச்சு. இங்கே போட்டிருக்க பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதுதான் எக்ஸிட்டு, இதுக்கு மேலே நோ என்ட்ரி. அப்படியே போயிடலாம் வாங்க. நல்லா இருந்ததுங்க அந்த ஒரு வாக்கு. ஸோ நீங்களும் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாக்கை ட்ரை பண்ணுங்கள், ட்ரீ டாப் வாக். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.